ஹே கைஸ், திஸ் ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோ என்னென்னா ஜனநாயக இஷ்யூ தான். ஸோ என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, நான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். நியூஸில் பார்த்துதாச்சும் சொல்கிறேன். அண்ட் நேற்றுக்கே கொடுக்க வேண்டியது, நேற்றுக்கு எதிர்கட்சி அதாவது எதிர்த்தரப்பு அவங்க வரனால ஒத்தி வச்சுட்டு இன்றைக்கி தான் வரும்னு எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓ, ஜனவரி 9 தான் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, சிபிஎஃப்சி அந்த அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருவாங்கன்னு நினச்சோம். பட் இன்றைக்கி அதே தான் பிரச்சனை. நாளைக்கு இல்லை நாளான்னைக்கும் அதான் நடக்க போகுது. நாளைக்கு அதே தான் நடக்க போகுது. நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணால் கண்டிப்பாக பொங்கல். அந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த தனி நபர் குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 5 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு மட்டும் தான் பிடிக்கல, என்னை பொறுத்த வரைக்கும் வேணான்னு சொல்லியிருக்காங்க. மற்ற 4 பேர் எதுவும் சொல்லலை. அது அந்த 4 பேர் என்ன சொன்னாங்க, எந்த ரீசன் வெளில வரல நான் பார்த்த வரைக்கும். அண்டு திருப்பி இன்னும் தனி, அதாவது இன்னொரு 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்க பார்க்கணுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது அவங்க பார்க்குறது தான். அண்ட் நாளைக்கு போஸ்ட்போன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பொங்கல் தான். இந்த தனி நபர் குழு இருக்காங்களா, அந்த 5 பேர், அவங்க இன்னும் 4 வரை கேட்டிருக்காங்க. டிசம்பர் 18 அன்றைக்கே முடிச்சாச்சு இந்த விஷயம்லாம். இதெல்லாம் கட் பண்ணுங்கள், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணி கரெக்டாக கொடுத்தாச்சு. எப்போயோ கொடுக்க வேண்டியது யூஏ சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கல. அண்டு இன்னொன்று என்ன சொன்னால், இது அந்த 5 பேரில் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அது ஒருத்தரான்னு தெரில, பட் இது மத சார்பாக அந்த இது மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப இந்த கவர்மெண்ட் தான் அழுத்தம் கொடுச்சு, அந்த கவர்மெண்ட் தான் அழுத்தம் கொடுச்சு. நம்ம ரொம்ப பாலிட்டிக்ஸ்குள்ளே என்டர் ஆகலாம். நான் தளபதி ஃபேன், நான் பேசி தான் ஆகணும். இன்டேரக்டாக அப்படியே சுற்றி வச்சு பேசுவோம். எப்போ இருந்தாலும் கொண்டாட்டம் தான். ஏன்னா நாளைக்கு வந்துச்சுன்னா, நாளைக்கு போஸ்ட்போன் வந்துச்சுன்னா ஃபேன்ஸ்லாம் கொதிச்சிருவாங்க. நான் இப்போயே நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன் யூடியூப் சேனல்லாம். ப்ரோ வரலன்னா என்ன செய்வேன்னு தெரியாது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் கூல் காமாக இருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். அண்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில, வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். அண்டு கொஞ்சம் கேஸ் சரி தான், நிறைய பாலிட்டிக்ஸ் பேசி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஏன் பயப்படுறீங்க, ரீமேக்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் இதில் கொடுக்குறது என்ன இருக்குது, டக்குன்னு கொடுத்துக்கலாமே. நீதிபதியாக சொன்னாங்க, அதாவது நீங்கள் பார்த்துட்டீங்களே, அதாவது எல்லாம் முடிஞ்சிச்சுல, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஏன் கேட்குறீங்க, 20 டேஸ்க்கு முன்னாடி பண்ணியாச்சுங்க இந்த சிபிஐ அதாங்க யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ட்டு. வாய் தரப்பில் சொல்லிட்டாங்க, ஆனால் அந்த ரிட்டன் அதுதான் முக்கியம். ஸோ மெர்சலுக்கு இதான் நடந்துச்சு 18ஆம் தேதின்னு சொல்லிட்டு 18ஆம் தேதி ரிலீஸ், 17ஆம் தேதி முடிச்சுட்டு அன்றைக்கி 18ஆம் தேதி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கடைசியாக ஒரு 6-7 படத்துக்கு இதான் பண்ணுறாங்க. சர்க்கார், மெர்சல், பிகிலு, மாஸ்டர், அந்த 50-50 அந்த இது சீட்டு கொரோனா இதில். அண்டு வேறு என்ன படம், இந்த லியோ, அவங்களுக்கும் அதே அந்த பிரச்சனை தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியோ லான்ச் அங்கே வச்சது பெஸ்ட்டு. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, வரும், கண்டிப்பாக வரும், கொண்டாடுவோம், வெயிட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் புக் பண்ணியாச்சு, இப்போ அதான் பிரச்சனை. என்ன சொல்கிறேன்னு தெரில கைஸ், ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்டா நீ கவர்மெண்ட்லாம் எதுவும் சொல்லலை, ஏன்டா நீ அந்த கட்சி சொல்ல, இந்த கட்சி சொல்ல, நான் எந்த கட்சி சொல்ல, படம் வருது, இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க, அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். அண்டு அவ்வளோ, நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்ட்டு. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார்.